ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா Thursday அண்ட் ஃப்ரைடே 2 நாள் என்னால் மார்க்கெட் அனாலிசிஸ் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ நான் Thursday அண்ட் ஃப்ரைடேயோட மார்க்கெட்டை சிம்பிள் ஜிஸ்ட்டாக பார்க்கலாம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது எப்படி இருந்தது அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு ஒரு ரேஞ்சில் இருந்தது இல்லையா. ஒன் செகண்ட் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச்லேயே இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக இருந்த மார்க்கெட் வந்துட்டு லாஸ்ட் வீக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 2021 19 2021 வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரேஞ்ச் வந்து மெயின்டைன் பண்ணிச்சு. என்ன ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,340லேருந்து 50,980 வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 டேஸாக பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த ரேஞ்ச்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருந்தது 3 டேஸாக. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் 2 டேஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு ரேஞ்ச் வந்து ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. இந்த மாதிரி ரேஞ்ச் ஃபார்ம் ஆகிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஏதோ ஒரு சைட் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் தரப்போகுதுங்கிறதுக்கான இனிஷியேஷன். ஸோ சிம்பிளாக உங்களுக்கு ஒயிட் பிக்சரில் காட்டியிருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ரேஞ்ச்குள்ளே இருந்த மார்க்கெட் வந்துட்டு இப்போ லாஸ்ட் 2 டேஸ் சைட்வேஸில் இருக்குது. ஸோ மண்டே ஆஃப்டர் லாங் வீக்கெண்ட் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு மொமெண்டம் ட்ரேட் இருக்கிறதுக்கான சான்சஸ் 100% இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சொன்னது ஜஸ்ட் ஒரு பிக்சர் ஆஃப் த மார்க்கெட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா, மொமெண்டம் மண்டே இருக்கிறதுக்கு ஏன் ரீசன் சொல்லிட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன். 2 டேஸாக சைட்வேஸில் இருக்குது. என்ன சைட்வேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலி இதோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 300 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், வெறும் 300 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் மட்டும்தான் மார்க்கெட் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்ப்போம். க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5933. 5933ங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல வந்து க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 5933 எல்லோ லைனில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டும் பண்ணிக்கிறேன். பிவிசி இஸ் ஈக்குவல் டு 5933. சாரி 5933. இப்போ ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கலாம். இது ப்ரீவியஸ் டே ஹை 5125. அதை வந்து ஆரஞ்சு லைனில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். கீழே வந்து லோ வந்து 830. ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஆரஞ்சு லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சிபிஆர் வந்து டுமாரோ சிபிஆருக்கு மாற்ற போகிறோம். டுமாரோ சிபிஆர் மாற்றும் போது டுமாரோ பிவட்ஸ் ஆன் பண்ணிக்கிறோம். ஹை அண்ட் லோ வந்துட்டு நான் எடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு வீக்லி வந்து மாற்றிருக்கேன். அதில் பாருங்கள், ஒரு இம்பார்ட்டன்ட் அனாலிசிஸ். மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 50,000 வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்தப்ப நெகட்டிவ் கேண்டலாக இந்த பின் பார் ஃபார்ம் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் நம்ம இந்த நெகட்டிவ் பின் பார் கிராஸ் ஆனாதான் புல்லிஷ் நம்ம எய்ம் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வீக்லியில் இது கிராஸ் ஆயிடுச்சு. ஒன்ஸ் அகேன் 50,000 51,000 கிராஸ் பண்ணிட்டு திரும்பவும் சப்போர்ட் எடுக்க கீழே வந்தது. வந்தப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இந்த 50,000 அதாவது 49,800ல் வந்துட்டு 50,000ல் சப்போர்ட் எடுத்து 2 புல்லிஷ் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகி லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ ஆஸ் பர் திஸ் கேண்டில் படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டில் புல்லிஷாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஸோ அப்போது நம்ம பையிங் ட்ரேட் வந்து 5 மினிட்ஸில் எய்ம் பண்ணலாம். நான் சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம புல்லிஷ் ட்ரேட் வந்து 5 மினிட்ஸில் எய்ம் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்துட்டு கிளியர் கட்டாக எய்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 2 டேஸாக பாஸ்ட் 2 டேஸாக வந்து சைட்வேஸில் இருக்குது. ஓகேங்களா? பாஸ்ட் 2 டேஸாக மார்க்கெட் பாயிண்ட் நம்பர் 1 என்ன பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 2 டேஸாக சைட்வேஸில் இருக்குது. ஸோ நம்ம வந்து மொமெண்டம் ட்ரேட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இதனால் என்ன பண்ணுறோம், மொமெண்டம் ட்ரேட் வந்து மண்டே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் திங் என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் திங் வந்துட்டு வீக்லியில் பார்த்தா புல்லிஷாக இருக்குது மார்க்கெட். ஸோ வீக்லியில் புல்லிஷாக இருக்குது. ஸோ நம்ம புல்லிஷ் ட்ரேட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எது வரைக்கும்னு ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். எது வரைக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா, லாஸ்ட் ஸ்விங் ஆஃப் த மார்க்கெட் வந்து 950ல் க்ளோசிங் ப்ரைஸ் வச்சுருக்கு. பட் லாஸ்ட் ஸ்விங் ஆஃப் த மார்க்கெட் வந்துட்டு இந்த சைட்வேஸ்க்கு 800ல் இருக்குது. ஸோ இந்த 800 ரேஞ்ச் பிரேக் ஆகாத வரைக்கும், இந்த 800 ரேஞ்ச் வந்து பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட்டு ஸ்டில் புல்லிஷ். எங்கே பையிங் ட்ரேட் எடுத்தாலும் எடுங்க, அப் சைடில் நல்ல மொமெண்டம் கிடைக்கும். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தோடனேயே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இதை வந்து அக்ரெசிவாக செல்லர்ஸ் பிரேக் பண்ணாலோ, இல்லை செல்லர்ஸ் பிரேக் பண்ணிட்டாங்கன்ற பட்சத்துலையும், இல்லை ஓப்பன் ஆகுதே கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆனால் மட்டும்தான் நெகட்டிவ் சைடு எய்ம் பண்ணுங்கள். அதர் தேன் தட் எல்லா ட்ரேட்ஸுமே என்ன ட்ரேட்னு பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ட்ரேட் தான். எய்தர் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் சரி, இல்லை 800 பிரேக் பண்ணாமல் எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி, இல்லை கேப் அப் பண்ணாலும் ஒரு புல் பேக்கில் பையிங்க்கு எய்ம் பண்ணுங்கள். இதுதான் சிம்பிள் அனாலிசிஸ் மண்டேக்கு. ஏன் ரீசன்றது 2 சொல்லியிருக்கேன். உடனே கண்டிப்பாக புல்லிஷாக தான் இருக்குமானா
மார்க்கெட்டோட லாஸ்ட் 2 டேஸ் பெர்ஃபார்மன்ஸும் ப்ளஸ் வீக்லியில் க்ளோசிங் வச்சு பார்த்தா புல்லிஷாக இருக்குது. பட் அதை தாண்டி ஒரு ரீசனும் சொல்லியிருக்கேன். சப்போஸ் அக்ரெசிவாக இந்த ரேஞ்ச் 50,800 ரேஞ்சை ஃப்ளாட்டாக பிரேக் பண்ணிச்சினாலும் இல்லை கேப் டவுன் பண்ணி ரீடெஸ்ட் வரும்போதும் சரி நமக்கு நெகட்டிவ் ட்ரேட் ஆயிடும் மார்க்கெட் கம்ப்ளீட்லி. அதுக்கப்புறம் கீழேயும் டவுன் சைடில் ஓப்பன் டார்கெட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். பட் இது அப் சைடில் மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 51,400 ஆல்ரெடி நாளாக இருக்க டார்கெட் தோ இந்த இடம் பெண்டிங் இருக்குது பாருங்கள். 51,400 அதுக்கப்புறம் இன்னும் மேலே அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் மார்க்கெட்டுக்கு இருக்குது. டில் 52,000 வரைக்குமே ஓப்பன் டார்கெட்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து நீட்டாக கேண்டில் ஸ்டிக் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். மல்டிபிள் ட்ரேட்ஸ் ரிவெஞ்ச் ட்ரேட்ஸ் பண்ணாதீங்க. ஃபோமோ ஆர் க்ரீட் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீட்டாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நம்மளோட ஏதாவது queries இருக்குன்னா ஷிவாரி ட்ரேடர்ஸ் மெயில் ஐடி கீழே கொடுத்துருக்கேன், அதில் மெயில் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்துட்டு கீழே பிங் பண்ணியிருக்கேன், அதையும் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.